என்ன மச்சி ஃபீலிங்கா? நீ வழக்கமாக ஃபர்ஸ்ட் வெளியே வர்றது தானே, அதெல்லாம் புதுசா நீடா ஃபீலிங்கா விட்டா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்லாம் கிளியர் பண்ணி போய் ஆச்சாட்டா ஹாய் திஸ் இஸ் ராஜன் அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு ஆசை தான், ஆனால் முடியலையே. புரா நம்ம கேங்கில் ஹரிதாஸ்னா வச்சா 2 பேருக்கானே. அச்சோ, அப்போ ஹரிதாஸ் செலக்ட் ஆகிடானா? நம்ம கேங்கில் ஹரிதாஸ் செலக்ட் ஆனால் நமக்கு தானே சந்தோஷம். என்னது சந்தோஷமா? மனசை தட்டு சொல்லு. நம்மளே யாரும் மதிப்பா அவன் செலக்ட் ஆனா? என்னடா சத்தம், செலக்ட் ஆகிருப்பானோ? இதான் வந்துட்டு பார்ப்போம். என்ன மச்சி செலக்ட் ஆகியா? இதுதான் இப்போ வேலை கன்ஃபார்மா? வேலை தரேன்னு தான் சொன்னான். நான் வேலை எங்கே இல்லையா? வேறு நாட்டில். நீ தான் சொன்ன வேறு நாட்டில் போய் வேலை செய்யறதுக்கு பதிலாக பேசாமல் வேலை ஏதாவது பட்டதாரி இருக்கணும். வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. முதல் காலர்கள் துக்கட்டும் காலமெல்லாம் மாறட்டும், தோளோடு தோல் சேரடா. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும், வேகம் எல்லை மீறட்டும், முன்னோக்கி நீ ஓடடா. இவன் தான் என் பையன் ஹரிதாஸ். பக்கத்து காலேஜில் பிஇ முடிச்சுட்டு சும்மா இருக்காரா? கட்டுப்பே. இவர் தான் முருகேசன், ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆள். நம்ம இடத்த பற்றி பேச வந்திருக்காரு. நம்ம நிலத்து சிமாவா? ஆமாம் தம்பி, உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய பணக்காரராக வர போகிறாரு பாரு. ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் நிலத்து விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம். ஹரிதாஸா சும்மாறா தம்பி, இள வயசு அதான் கொதிக்கிறீங்க. இது கொஞ்சம் பெரிய விஷயம், கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். விளைச்ச நேரத்தில் ஃப்ளாட் போட்டுக்கிற நீ உங்கள் இல்லை நான் பேச முடியாது, தயவுசெய்து வெளியே போங்க. முருகேசா டேய், பெரியவன் நினச்சிட்டு இருக்கியா? நீ எதுவும் வேலைக்கு போக மாட்டேங்கிற, என்னையும் எதுவும் செய்ய விட மாட்டேங்கிற. பெரிய ஏதாவது நாட்டுக்கு உழைக்கிறாராம், முதல்ல வீட்டை பாடுறா. கிடைச்ச வேலையை விட்டுட்டு விற்கிறாம பாரு, எருவம் மாடு மாதிரி. முன்ன மாதிரி உடம்பு ஒன்றும் ஒத்துழைக்கலடா. நாளுக்கு நாள் ப்ரெஷர் எனக்கு அதிகமாகிட்டே வருது. அப்பா ஏன்னா பாரு, மறுபடியும் முருகேசனை கூட்டி வந்து நிலத்தை விற்க தான் போகிறேன். அப்பா நிலத்தை பற்றி இனிமேல் பேசாதீங்கப்பா, எனக்கு தெரியும். டேய் கணேஷ், நேற்று வால் வீட்டில் தனியாக பார்க்க போனேன், என்னாச்சு? குஸ்காவா? அதுவா, போனானா பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தா, 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்மா. அப்புறம் கிளவி ஒன்று குறுக்க போச்சுடும். கிளவியை தூக்கி போட்டு கண்ணழகா சாங் பாடுவியா? போடா விடுறா, நம்ம விஐபி ஏதோ டல்லாக்குற மாதிரி இருக்கு. இல்லைடா, எவ்வளோ தான் விஏபே சுற்றிட்டு இருக்கிறது. சொந்தமாக அப்பா நல்லா இருக்குது, அதை வச்சு தான் விசாமலான் இருக்கேன். அதான் சரியானு தோணுதுடா. விவசாயம் வேர்வை வரும். ஐயோ, இதுக்காடா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தோம், அழகா ஏசி ரூமில் உட்காந்துட்டு வேலை பார்ப்பியா? போடா, இதை பேக்கெட் பண்ணு. எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க, வேர்வேலுக்கு தானே மாட்டு கலகு. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. படித்து நீங்களும் இப்படி பண்ணுறீங்க. டேய் சொல்லு சுபா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்க. வாயை மூடு. கிடைச்ச வேலையை விட்டுட்டு என்ன மூஞ்சி வச்சிட்டு இருக்க? வீட்டுல பொண்ணு கேப்ப? யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். சார் மனசுல விவசாயம் செய்யலாம்னு ஒரு ஆசை இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன அப்போ? அப்படி விவசாயம் பண்ற மாப்பிள்ளையா இருந்தா எங்க வீட்டுல கட்டி வைக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஏசில வர்றவளுக்கு தான் உனக்கு வேணும்ல. நான் அப்படி சொல்ல. மூடிட்டு போனை வைடி.
கணேஷா, கணேஷ் பேசுறேன்டா. சொல்கிறா தெரியுது. ஒரு பெரிய ஹெல்ப்டா. என்னடா? நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலாம், என் லவ்வே போட்டுக்கண்டா. சொல்கிற ஃபஸ்ட்டு என்னான்ட்டு. மச்சி ஒரு 10 ரூபாய் ஈஸி பண்ணு மச்சி. பண்ணண்டா வீடா. அப்படி விவசாயம் பண்ற மாப்பிள்ளையா இருந்தா எங்க வீட்டுல கட்டி வைக்க மாட்டாங்கன்னு. அழகா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேலை பார்ப்பியா? நாளுக்கு நாள் ப்ரெஷர் எனக்கு அதிகமாகிட்டே வருது. என்ன பாஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? புரியுது, நீங்கள் எது பண்ண நினச்சாலும் செய்ய விட மாட்டாங்க. இந்த உலகமே அப்படி தான் பாஸ். நீங்கள் எது பண்ண நினச்சாலும் நிறைய தடைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க பாஸ். லைஃப் சூப்பராக இருக்கும். தடை அதை உடை புது சரித்திரம் படை வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி. தடை அதை உடை புது சரித்திரம் படை வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும் உறுதி. நூறாக படை நூறாக தொட்ட இடமெல்லாம் தூளாக நேராக வழி நேராக வெள்ளலாம் காலம் நாளாக. ஹலோ ஹரிதாஸா, ஒரு ஹாப்பி நியூஸ்டா. சொல்கிறா என்னாச்சு? எனக்கும் கணேஷ்க்கும் கதிர்க்கெல்லாம் வேலை கிடச்சிச்சுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்கே வேலை? எப்படி? அதுவா, வேலைலாம் வேலை வாங்கி தரத்துக்குன்னு ஒரு ஜாப் ஏஜென்ட் இருக்காரா. அந்த நல்ல மனுஷன் தானே எங்களுக்கு வேலை வாங்கி தந்தாரு. சரி, அதெல்லாம் இருக்கோம். நீ என்ன பண்ணிருக்க? நான் இங்கே விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நிலத்துல. ஓ ஓ ஓ ஓ விவசாயமா? சரி மச்சி, நீ பிஸியாக இருப்பேன். நாங்களும் சிஇஓ பார்க்க போனோம். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரி சரிடா. சார் சார் சொல்லுங்க சார். தெரியுது. தோட்டத்துக்கு வேலை செய்ய 3 பசங்க கேட்டிங்கல்ல? ஆமாம், என்னாச்சு? சூப்பர் பசங்க கிடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. அடப்பாவீங்களா, நீங்கள் தானா சிஓப்பா கூப்பிட்டு போகிறோம் நீங்கள்? ஆமாம், இவ்வளோ பெரிய நிலத்துக்கு இவர் தான் சிஇஓ. இங்கே தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஆமாம் சார். ஏன் பர்டிகுலராக இந்த 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணீங்க? குரூப் டிஸ்கஷனில் வேர்வையும் அழுக்கும் தான் நாட்டுக்கு அழகுன்னு சூப்பராக பேசுனாங்களே, அங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். ஆமாம், இவங்களுக்கு இந்த காஸ்டியூம் தேவையில்ல. நம்ம காஸ்டியூம் தான். இது காஸ்டியூம். அட என்னங்க பெரிய வெளிநாட்டில் வேலை. இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அங்கே போய் நாய் போல பிழைக்கிறத விட சொந்த மண்ணில் அழகா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொந்தங்களோட வாழ்கிற சுகமே தனிங்க. என்ஜாய்.